அனைவருக்கும் வணக்கம். காலப்போக்கில் பல தலைவர்கள் நாட்டில் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒவ்வொரு தலையினும் விரும்ப ஒரு கூட்டம் மக்கள் உருவாக்கிட்டே தான் இருப்பாங்க. அனைத்து மக்களும் தலைவர்களை விரும்புவாங்க. ஆனால் அனைத்து மக்களையும் விரும்பக்கூடிய ஒரு தலைவன் நாட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி உருவான நிறைய தலைவர்களில் ஒரு சில தலைவர்கள் தான் நாட்டையும் நாட்டு மக்களையும் அதிகமாக நேசித்தார்கள். அப்படி நேசித்த தலைவர்கள் காமராஜர், கக்கன், பக்வாச்சலம், எம்ஜிஆர், இது போன்று விரல் விட்டு சொல்ல முடியும். இவர்களை போன்று மற்ற தலைவர்களும் இருக்கிறார்களா என்றால் வாய்ப்பே இல்லை. ஒரு சில தலைவர்கள் தான் மக்களை விரும்பி மக்களின் நேசத்தையும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டு மக்களுக்காகவே நன்மையை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆட்சிக்கு வந்திருப்பார்கள். அவர்கள் செய்திருக்கிற சாதனைகளை இன்று வரைக்கும் உச்சத்தில் இருக்கும். அவர்களை யாராலும் அந்த இடத்தை தொடவும் முடியாது. அப்படியேப்பட்ட சில பேரை தான் ஆண்டவன் உருவாக்கி பூமிக்கு அனுப்பி வைத்திருப்பான். அவர்கள் அதிக நீண்ட நேரம் இந்த பூமியில் இருப்பதும் இல்லை, இறைவன் விட்டு வைப்பதும் இல்லை. ஆனால் அவர்கள் விட்டு சென்ற இடத்தை நாம் நிரப்புவாது முயற்சிக்கலாம். அதற்கு இங்கு யாரும் ரெடியாகவும் இல்லை. சுயநலம் தான் இதற்கெல்லாம் காரணம். ஆட்சியாளர்களுக்கு சுயநலம் அதிகமாக இருப்பதால் தன் குடும்பம், தன் பிள்ளைகள், பின்னாடி வரும் பேரமார்கள் இப்படி என்றுதான் சொத்தை சேர்த்து வைத்து அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பை விரும்புகிறார்கள். மக்களின் நலனின் அக்கறை கொண்ட அரசியல் தலைவர்கள் நாட்டில் காண்பது மிக குறைவாகவே உள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதை நீங்கள் இந்த வீடியோவில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கோபிராஜன். நன்றி, வணக்கம்.